ஏன்டி அரை விடுதி முடிஞ்சிருச்சு, அரை விடுதி வேற இடம் போலாமா? காசு வாங்கி தரேன். யாருது? அதான்டி அந்த அம்மாவாசை இது. அவனா? அந்த திக்குவாயா? ஐயா அவன் போன வாரம் காசே குடுக்கல, அதுக்கே எங்க வீட்டுக்கு பயங்கரமா திட்டுவான் தெரியுமா? திட்டுவான் வீட்டை உட்காந்து தோன்றான்ல, அவன் அப்படித்தான் திட்டுவான். நீங்கள வரீங்களா வரலையா? சாக போற வயசுல எப்படி சம்பாதிக்கணும்னு அழையுது பாரு. ஆமாண்டி, அப்பவே எல்லாரும் ஒரு கூலிக்கு போவாங்க, இது மட்டும் 3 கூலிக்கு போவோம். ஆண்ட காலம் பாண்ட வயசு சும்மா இருக்கும், அது அடங்காது. உங்களுக்கு நல்லது சொன்னா இப்ப என்னையும் குத்தி காமிருக்கீங்க. அப்படி போங்கடி, போக்க தீச்சிருக்கீங்களா? ராஜி அது அப்படிதான் கத்தி எனக்கு. என் பின்னாடி வந்தனா உங்களுக்கு பெரிய அமௌண்டா வாங்கி தரோம். வா. பெரிய அமௌண்டா? இருங்கடி நானும் வரேன். கட்டியா நில்லு, நானும் வரேன். ஏய் பேபி, டைம் என்ன ஆகுது? இந்த மாதிரி லேட்டா வர நீ? ஒன்னும் இல்ல கட்டியா, கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன், அதனால கொஞ்சம் தூங்கிட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துல முடிச்சு கொடுக்கணும், பெயிண்ட் வேலை அவுட்ருன்னு. அதனால மானு வரை கத்துவான்டா. அவன் வேற மிலிட்ரி மேன்ரா. மிலிட்ரிக்கார அவரியா? அப்ப மிலிட்ரி சார் இருக்கா உங்க வீட்டுல? நிறைய இருக்கான், போலாம். டேய் டேய் நில்றா, நீ நான் போய் என்ன பண்றது? அதான் மிலிட்ரி சாருக்குன்னு சொன்னேனே. டொகு பிடிக்க தெரியுமா? நான் இறங்கிறேன், உனக்கு டொகு பிடிக்க தெரியுமா? ஹெல்ப்பர் தான் நீ. வரானுங்களா இல்லையா? போன் பண்ணி கேளு. ஒரு நாளைக்கு 1500 ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறான். செல்ல பாரு இன்னும் அந்த நோக்கியா போன. ஹலோ அமாவாசை, எங்க பாக்குற? என்னது தக்காளி நீங்க தனியா வேலை எடுத்து பண்றீங்களா? என்னடா இது தனியா வேலை பண்றானல்லா? டேய் அவனுக்கு வந்து 1.5 வாரம் தான் வேலைக்கு வந்தானுங்க. இப்பதான் பிரஷே கழுவு சொன்ன. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு தனியா வேலை செய்யறானுங்களாம். எனக்கு 150 ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் அவன் கூட வருவேன், என்ன வரமாட்டேன், அவனுங்கள கூட போறேன். என்ன பேபி வாய் வந்தபடி பேசி கிடைக்கிறா? 150 ரூபாலாம் தர முடியாது. ஒரு வாரம் தான் வேலை இருக்கும். அவர் போன் பண்ணி மேஸ்திரி நான் வந்துட்டான்னு கேட்பானுங்க, சம்பளம் குறைச்சி கொடுப்பான். பரவாயில்லையா? 150 ரூபா பத்தி சொல்லிக்கிற, ஒரு பாட்டிலுக்கே 10 ரூபாய் ஏத்திட்டு தெரியுமா இப்போ? டேய் சிட்டிக்குருவி லேகியம், உனக்கு எப்ப பாரு அந்த லேகித்து மேலே தான் இருக்கும். மணி 12 ஆகும், டீ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கட்டிங் போட்டு வர. இந்த மாதிரிலாம் நெக்கல என்கிட்ட பேசாத. அமாவாசை தக்காளி 2 நாளுக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தவன் நான் தான். இப்ப நான் போனேன்னு வச்சுக்கோ, தக்காளி தலை மேல தூக்கி வச்சு ஆடுவான். அமாவாசை ஆராதியா காட்டுவான், என்ன பெயிண்ட் ஆகிடுவானுங்க தெரியுமா? டேய் கட்டாசிரம், பெயிண்ட்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? ஊர்ல அவன் பெயிண்ட்னு சொல்றீங்க. பெயிண்டரோட கஷ்டம் உனக்கு தெரியுமா? பிரஷ புஷ்டா நீங்க பெயிண்டரா? ஏன் தெரியாது? இப்படி எத்தமா இப்படி அச்சமானு இருக்கும். என்னடா ஏன் தொப்பில வச்சு காமிக்கிறதுக்கு? என்ன பாட்டு இது? டெஸ்டிங் காமிச்சேன். ஆமா நீ கரெக்டா சொன்ன. இப்ப இருக்கிற பெயிண்டர் மேஸ்திரி நிலமா டெஸ்டிங் பண்ற போல தான் இருக்குது. 2 நாளைக்கு வரீங்க, பிரஷ பிடிக்கிறீங்க, ஊருக்கு போயிடுறீங்க. அங்க போய் போன் பண்ணா நான் ஒரு பெரிய பெயிண்டர்னு சொல்றீங்க, எங்க பேரையும் கெடுத்துறீங்க. முன்ன போல யாரும் கிடையாது. நீ வர தந்தா வா, இல்லன்னா போ. நான் ஒரு ஆளா போய் டொக்கு போட்டு கட்டியாச்சு அடிக்கிறேன். என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம பொழப்பாகுது. டேய் எதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு டப்பால கை வைக்கிற? இதான் வா பரவாயில்லன்னு சொன்னியாப்பா. கட்டையா இங்க நின்று முறைச்சு அந்த ஊட்ட பாக்குற, நான் கண்ணிலே பெயிண்ட் வச்சிருவேன். நீ என்ன அதே சாகல என்ன கலாய்க்க பாக்குறியா? மரியாதை கெட்டுங்க உனக்கு. ஆனா டேய் அந்த ஆளை பத்தி தாண்டா சொன்னேன். அந்த பொம்பளை ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்பெக்டரா. அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கினேன். எவ்வளவு கொடுத்து தெரியுமா? 110 ரூபா முத அட்வான்ஸ். அதுக்கே சொல்லு, எதனா ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா உன் கூட வரவன் சரி, நீ சரி, உன் ஃபேமிலி எல்லாருமே குண்டத்துள்ள கம்பி ஆனோன்னு சொல்லுது. கம்பின்றதுன்னா பெரிய விஷயமா உனக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு அமைச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வானே, அங்க போனா மாடி மேல 14 ஒரு அடி கம்பி இருந்தது. எத்தனை மாதிரியா கைலாங்கல்ல போட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான், 14 கம்பி தாங்குதுன்றான். நான் எத்தனை வாட்டி எண்ணிக்கிறேன் அந்த கம்பிய. 18 கம்பிடான்னு சொல்லி அவங்ககிட்ட துட்டை வாங்கி போய் கோட்டை குடிச்சிட்டு வந்து தெரியுமா? டேய் பாய்சன் வாயா, நீ திருந்த போறதும் கிடையாது, உன்னை நினைச்சு நான் வருந்து போறதும் கிடையாது. என் வாழ்க்கையில மண்ணெல்லி போடுறதுக்குன்னே வந்தீங்க நீ, அம்மாவாசை தக்காளி. என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல. நீ எப்படா வேலை செய்யுது? கட்டையா அங்க போய் 3 பொம்பளைங்க வராங்க பத்தியா, அவங்களை கூட்டும் போய் இன்னைக்கு வேலை செய்ய விட்டுலாம். அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிறோம், ட்ரைனிங் பாய்ஸ் சொல்லிடலாம். டேய் கம்யூனிட்டி, அது கேர்ள்ஸ் சொல்றா, ட்ரைனிங் கேர்ள்ஸ். நீயே மாட்டி விட்டுற பொழுது. வா எதனா போய் பேசி கரெக்ட் பண்ணு. வாயில வந்துச்சு பாய்ஸ்ன்னு. வாயில ஏன் வாயில வரும் வண்டி அதுக்கு மேல. பெரிய அமௌண்ட் வாங்கி தரேன்னா இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கும் நடக்க வச்சுக்கிட்டு போறா. நண்டு வரும்போதே உனக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துருவாங்களா? போய் வேலை செஞ்சாதான் கொடுப்பாங்க. ஏமா நில்லுங்கம்மா, வரியா? வயசு பசங்க இருக்குது, என்ன வார்த்தை பேசுறேன்? மம்டியால வெட்டிடுவேன். ஐயோ இவன் காரியத்தை கேத்துறோம். டேய் கம்முடா, கை விட்டு நட பிரச்சனை பண்ணிக்கிறேங்க. ஒன்னும் இல்ல கட்டையா, வரியான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அது வயசுக்கு அது மம்பி எடுத்து வெட்ட வருது. என்ன ஒழுங்கா சொல்லி கூப்பிடுறா. சுடுகாட்டுல இருந்து எழுந்து வந்த போல மொட்டையா வரேன்னு கேட்டா பொம்பளை என்ன நினைப்பாங்க? நான் கூப்பிடுறேன் பாரு. ஏமா எங்க போய் வரீங்க 3 பேரும்? நாங்க எங்க போய் வந்தா உனக்கு என்ன? வயல் நின்னுக்கு சன கழிச்சு
கேட்டான் பைய விடுறா ஏமா கட்டையும் உன் நல்லதுக்கு தாமா சொல்றான் நீ என்ன தொம்மா செலுத்திக்கிற அப்படியா ஏய் ஏற்கனவே அந்த பாட்டிமா கிட்ட பேசுறதுக்கு உன் மேல காண்டு இருக்கிறேன் இப்ப சிலுத்துக்கும் கிழத்துக்குன்னா மரியாதை கட்டுறோம். ஏன்டா பேபி கொஞ்ச நேரம் வாய வச்சு கம்முன்னு இருக்கா நீ கண்டிப்பா ஜெயில என்ன கம்பி என்ன வச்சிரு பொழுது குண்டத்தூர்ல கம்முன்னு இருக்க மாட்டேன் பொழுது ஏமா ஏ பேபி இப்பதானே சொல்லி முடிச்சு கம்முனுரா காதை மட்டும் திரும்பிட்டு போய் ஏமா என்ன வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன் எங்க கிட்ட பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்குது வரீங்களா கை நிறைய காசு வரும் பெயிண்டா? என்னம்மா பெயிண்டா நீ ஈக்கிற அப்படியா என்ன சொல்ற? ஆமா இது ஒண்ணு சோரக்காயில உப்பு இல்லைன்னு சொன்னேன் வீட்டுல இருந்து உப்பு எடுத்துன்னு வரியா நான் எல்லாரையும் போட்டு கலாச்சுக்கிறேன் என்ன பெயிண்ட்னு கேட்டாங்க இரு நான் பேசி கூட்டின்னு வரேன் வாங்க. ஏய் என்னடி அந்த ஆள் பெயிண்ட்ன்றா நீ கம்பெனின்றா நம்ம பெயிண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போறோம். சும்மா இருக்காது சொல்லு வேலையை வளைச்சு போடுற வேலையை பாரு. ஏய் கிளவி நீ நான் ஃபோன் பேசிக்கிற தனியா? நான் எங்க போன் பேசினுக்கிறேன் இந்த காதுக்கு கொஞ்சம் நாள் கேட்கல அதனால தான் கேட்டுருக்கிறேன். ஐயோ இத வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல ஆனா 2 பேரும் கமிஷன் கொடுத்துடணும் வாங்க. என்னம்மா பெயிண்ட் அடிப்பீங்களா அடிப்பா எங்க அடிக்கணும் காமியா இந்த காமிக்கிறமா முதல்ல ஆளுக்கு ஒரு டப்பா பிடிங்க இந்தா பிடி நான் மேஸ்திரி ஆயிரம் ஏமா இவங்க தான் வீட்டு ஓனரு எல்லாம் பார்த்தோன்னே வணக்கம் வைங்க வணக்கம்மா வணக்கம்மா. எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டீங்க 150 ரூபா. ஏமா ஆம்பளார் எல்லாமே சரியா வேலை செய்ய மாட்டான் அதுக்கு தான் கம்பெனில இருந்து லேடிஸ் பொறுக்கிட்டாந்துக்கிறோம் வேணா கேட்டு பாருங்க பேபி பேபி இங்க பின்னாடி நிக்கிற சொல்லண்டா அதுக்கு நெக்கெல்லாம் சொல்லுவா நீ என்ன போய் லேடிஸ் போறீங்கன்னு லேடிஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்களா அவங்க எல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்களா? முதல்ல இந்த காம்பவுண்டுக்கு பெயிண்ட் அடிச்சு காட்டுங்க அதுக்கப்புறம் வேணா ஃபுல் வேலையும் கொடுக்குறேன். நான் கட்டியா வந்தவனே புல்லு தர்றாங்க நல்ல போலீஸ்காரம்மா போல தேதியா மூங்கில கொண்டா புல்லு தருவாங்க கம்முன்னுறா ஏமா நாங்க கரெக்டா வேலை செய்வோம் நீங்க வேணா பாருங்க எப்படி வேலை செய்யறேன்னு. இந்த காம்பவுண்ட் நல்லா அடிச்சு வைங்க நான் ஒரு வேலையை முக்கியமா ஸ்டேஷனுக்கு போய் வரேன். போங்க போங்க மேடம் நீங்க போற போக்குல நான் இங்க எதனா போட்டு பத்துருவேன் வாய் வச்சு கம்முன்னு இருக்க மாட்டியா? ஏமா எல்லாமே வேலை பாருங்கம்மா பெயிண்ட் எல்லாம் தைக்குது பாரு எத்து ஊத்துங்க ஊத்தி கட்டிங்கா இருக்கணும் மிக்சிங் கரெக்டா இருக்கணும். டேய் என்னடா சொல்ற வந்துக்கிற பொம்பளைங்கிட்ட பேபி கட்டியா பெயிண்ட்ல மிக்சிங் கரெக்டா இருக்கணும்னு சொன்னேன் தப்பா போயிட்டு புரிஞ்சுனியா? ஏமா இத ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்கம்மா. யோ அத நீ சொல்லாத மேஸ்திரி சொன்னா செய்யறோம். நம்மளையும் மேஸ்திரின்னு கணக்கு பண்ணிச்சிங்களே. அடா எருமை மாட்ட சாணி பெயிண்ட் வாங்கிட்டு வர கேப்ல மேஸ்திரி ஆயிட்டுக்கிறேடா இது போல தான் இருக்கிறீங்க ஒரு கேங்க்லயும் ஒரு ஆளு. ஏமா நான் தான் மேஸ்திரி இவன் என்கிட்ட வேலை செய்யற ஹெல்ப்பரு இந்தா ஊத்துங்க. நாம தான் இந்த ஆளு மேஸ்திரி நினைச்சு தப்புக்கிறதுக்கு போட்டு சரி ஊத்துடி. கோவப்பட்டு போறோம். பெயிண்ட் ஊற்றி வச்சு இப்போ என்ன பண்ணணும்? அடிங்க கட்டியா என்ன பொம்பளைங்களா இருக்கும் அடிச்சு முதுகு இதெல்லாம் பந்து விட்டீங்களா? சந்தோஷம்டா அப்பா நீ என்ன சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அடின்னு சொன்ன அப்படின்னு சொன்ன பின்ன அடிக்காம கொஞ்சுவாங்களா? பெயிண்ட் எடுத்து போய் அந்த செவுத்துல அடிக்குமா போங்கம்மா போங்க எடுங்க எல்லாம் ஆள் டப்பா எடு இந்தம்மா இந்த ரோல இந்த அப்படி இந்த போங்க. நீ என்னடா சிரிச்சிரு முடிக்கிற சிட்டு போயினாட்டான் அந்த கம்பியை கொடு ஏறினே கம்பி தூக்கி போட்டு வச்சிடறேன் டொக்கு எடுத்துமே மொட்டை மேல போடு போ. இந்தாடி இதை வச்சுதான் பெயிண்ட் அடிக்கணும். இத வச்சு எப்படி அடிக்கிறது இரு நான் அப்படியே ஊத்தி விட்டுறேன் டக்குனு வேலை முடிஞ்சிடும். இது சாணியா இது கரைச்சி ஊத்துறீங்க அப்படி ஊத்துறீங்க? கிளவி வேற எப்படி ஊத்துறது? கப்பை எடுத்து மெதுவா ஊத்துங்க. அப்ப கப்ப எடுத்துன்னு வரியா? என்னது கப்ப எடுத்து ஊத்த பாருங்களா? அது பிரஷ்ல எல்லாம் அடிக்கணும். ஐயோ பல்ல எடுத்து பிரஷ்ல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டுமே. அடக்கருக்கு பிடிச்சதுங்களே நான் என்ன பிரச்ச சொல்றேன் இதுங்க பல்லு வளர்க்குற பிரச்சனை சொல்லுதுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ள பொழுது மூஞ்சி அச்சிங் பண்ணலாம். ஏமா என்ன டப்பா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறீங்க? ஏமா நீ காசு கொடுத்து வாங்கிறதால நான் வச்சுக்கிறேன் பிரஸ் வா இந்த இருக்குது பாருங்க வாங்க அடிங்க இந்த பிரஸ் எடுத்து எப்படி அடிக்கணும்னு சொல்றேன். போனவங்க வருவாங்க ஒரு மாதிரி இன்ஸ்பெக்டருமா என்ன இப்ப கண்ணு வீண் பாக்குற வா இங்க பாருங்க நல்லா இப்படி கலக்கி பிரஸ்ஸால எடுத்து இப்படி ஓர வச்சு இப்படி அடிக்கணும் அப்பதான் கவர் ஆகும். பாத்தீங்களா எப்படி கவர் ஆகுதுன்னு? ஏமா இந்தா நீ தான் பெரிய பொம்பளை ஏதாவது அடிச்சு பாருவா. என்னம்மா எப்படி அடிக்கணும்? என்னன்னு சொன்னேன் காதுல வாங்கல? காதில் எப்படி வாங்க முடியும்? கையால் தான் வாங்க முடியும். ஆஹா குட் பாட்டி புரியா? நான் அடிக்கிறேன். அட என்னடா இது நம்ம இத்தனை நாளா வேலை செய்யறோம் நமக்கு எதுவும் தெரியல பாட்டி இன்னைக்கு தான் வந்தது அப்போ பிரச்ச பிடிச்சிச்சு நமக்கு பிரச்ச பிடி தெரியாதா? ஏமா ஏன் மாசம் நிக்கிற ரோலர் எடுத்து போடு. இந்தா ஏமா நான் என்ன சொன்ன என்னமா செய்யற என்னமா ஆளை கூட்டாந்துக்கிற நீ? ஏய் கிள பேபி பல்லு எல்லாம் காணாம போட ஒரே தட்டுல என்னமா பாத்துன்னு கம்முனுக்குற? சார் அது சரியா போட தெரியாது நான் போறேன் பாருங்க.
ஐயோ அம்மா, இந்த ரோலர் ரேட் என்ன தெரியுமா? 230 ரூபா. நீங்க தானே போட சொன்னீங்க. ஏமா போடுறதுன்னா அப்படி இல்ல. டேய் பேபி, எப்படி போடுறதுன்னு வந்து காமிடா. ஐயோ தற்கூரியெல்லாம் வச்சுன்னு அப்படி இல்லப்பா. இங்க வாங்கம்மா. இங்க என்ன ஒரு கலவரம் நடந்துக்கு நிக்குது. அந்த கேள்வி பாட்டுக்கு பெயிண்ட் வச்சு கிடைக்குது. இந்த பாருமா, ரோலர்னா இப்படி போடணுமா, இப்படி சரக்கு வச்சு ஓட்டிட்டு. சரக்கா? நான் தான் சீனியர், எனக்கு கூட முதல்ல. வா குஷ்டு செத்துரு. இதுவும் பாய்சன் தான். அதான் சொல்லறா. பெயிண்ட் தான் சில சமயம் பெயிண்ட் எல்லாம் சரக்குன்னு சொல்லுவாங்க. அது கூட தெரியல, மெட்டீரியல் சொல்லலாம். இங்க பாருங்க, இப்படி ரோலர் எடுத்து இங்க பாருங்க, அப்படியே இப்படி அடிக்கணும். இதான் வந்து போடுங்க அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட சின்ன வயசுல பணம் கொடுக்க இப்படிதான் ஓட்டுவேன். ஏய் கபோதி, அதான்டா இன்னும் நீ ஹெல்ப்பரா வைக்கிற. போ, அந்த டொக்க இன்னும் தூக்கி மேல எடுத்து வைக்கல. எடுத்து வை போ. தூக்கம் முடிஞ்சா தூக்கி வைக்க மாட்டானா இவன் ஓட்ட. ஏமா இப்படி அடிக்க தெரியுமா? அவ்வளவுதானே சார், தள்ளுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்னடா ஆளே தள்ளி விட்டு பொம்பள. ஆடா சூப்பரா அடிக்குதுங்களே. இதுக்கு அப்புறம் பாரு, இந்த தக்காளி எல்லாம் சேக போறதே கிடையாது, அம்மாசையும் கிடையாது. ஐயோ, நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சிரும் பொழுதுதா. பொம்பளைங்க எல்லா வேலைக்கும் வருதுன்னு பார்த்தா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு கூட வந்துச்சுங்க. அவ்வளவுதான் நம்ம கதை. எழுப்பர் இங்க வா. என்ன என்ன ஹெல்ப்ன்ற? பின்ன ட்ரெஸ் பிடிக்க தெரியாத ஹெல்ப் பண்ணா சொல்லுவாங்க, மேஸ்திரி தான் சொல்லுவாங்க. அதை விட நேத்து கொண்ட கை வேதியா புதுசு இருக்கு, மூக்கா இருக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுறான். நெக்குல பச்சாதியா, நெக்குல அக்கல்ல வச்சு சுத்துறா போலிதேதியா. பெரிய ரொம்ப தான் உனக்கு. இந்த மாதிரி மூக்கு சொரிஞ்சு விடுற வேலை எனக்கு கிடையாது, அதுக்கு வேற ஆளை பாரு. டேய் 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 பேபி, டேய் கட்டாச பண்ற பொம்பளைங்க எப்படி வேலை செய்யறாங்க பாரு. இன்னத்துல நீ தண்டத்துக்கு நிம்மனால இந்த என்கிட்ட 1.5 வருஷமா இருக்கிற, இன்னும் பிரஷ் பிடிக்க தெரியல. இந்த டுக்க எப்ப எடுத்து சொன்ன இன்னும் ஊட்டிங்கிற. அதான் என் பைப்புல மண்ணு போடுறதுக்கு வந்துச்சுங்களே. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வரேன். என்ன பேபி கோச்சிட்டு போற? நான் கோச்சிலாம் போல. டீ டைம் ஆயிடுச்சுல, நான் டீ சாப்பிட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிற பொம்பளைங்களும் டீ வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி நான் சீனியரு, டைமுக்கு டீ குடிப்பேன், டைமுக்கு சாப்பிடுவேன், டைம் ஆச்சுன்னா போயினே இருப்பேன். ஆனா டைமுக்கு மட்டும் காலிங்காட்டி வர மாட்டா. 11 மணிக்கு வேலைக்கு வருவேன். சரி போ வாங்கிட்டு வா. எனக்கு பால். பால் தானே, பால் ஊத்திலாம் தான் பாக்குறேன். உஷாராகிறியா? டீ குடிக்கிற காசுல கட்டிங் போட்டோம். இப்ப டீ கேப்பானே என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. படா என் தங்கம் பேபி, எங்க டீ போண்டா? என்னடா வாய முடுற? அது ஒண்ணு இல்ல கட்டையா, வாயில நாய் கச்சிச்சு. காசு குத்தாண்டா அனுப்பிச்சேன். டீ கல்ல தான் பால் குடிப்பாங்க, நாய் கிட்ட போனியா? டேய் தேவையாடா இதெல்லாம் உனக்கு? என்னப்பா பெயிண்ட்ல நல்லா அடிச்சிருக்கீங்க போலுது. நல்லா வச்சுக்கிறாங்க மேடம். என்ன மாட ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது வாசனை கப்புன்னு கண்டுபிடிச்சிருச்சா? மோப்பம் பிடிக்கிறதுல பயங்கரமான ஆள் பழிக்குது. போலீஸ்ல இத்தனை மோப்ப நாயா வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்களா மேடம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நேத்து வார்னிஷ் ஆச்சம் பாரு, அது சட்டில கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, அதான் வாசனை வருது. ஏய் நீ போடா போ. என்னையா போ சொல்றா? இந்த வேலையை நீங்க எப்படி முடிக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். டேய் பேபி பாரு, இன்னைக்கு நேத்து இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்குவேன். எனக்கு தெரியும், வேலை தெரியாம வேலைக்காரனை வச்சுக்கிறாங்க. சூப்பரா அடிக்கிறாங்க. மேடம் எப்படி இருக்குது வேலை? எப்படி இருக்குது ஓலையும் உடச்சுமா? ஆம்பளை லைட் வர மாட்டா, பொம்பளை லைட் வர. நீ அத பூஸ்ட் ஆகிக்குனாங்கன்னா கொத்துனாரா சொல்லி தானே கலட்டி எடுத்துன்னு வரதுக்கு. இப்பதான் நாங்க களை குத்திட்டு கலட்டி ஊட்டு போட்டு வந்தோம். பெயிண்டர்னு சொன்னா கலவெட்டர்கள் கூட்டம் வந்துரு. என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் போலீஸ்னு தெரியல, ஆம்பளை கூட்டம் வந்தா வேலை இல்லைன்னா இல்ல போ. மேடம் 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 அப்படி போடு அருவாள. என்ன வெறுப்பத்தி பாக்குறியா? நான் சொன்னாங்க பத்தியா மேடம், என்னைக்கா இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். அப்படியா நீ? ஆம்பளையா நீ? ஏமா வேலை முடிஞ்சிச்சுமா? அப்படியா? வேலை முடிஞ்சிச்சா? அப்ப காசு கொடுங்க. ஏங்கிட்ட ஏமா கேக்குறீங்க? இந்த ஆம்பளை தான் கூட்டாரு. ஏம்பா பொம்பளைங்க காசு கேக்குறாங்க, நீ ஆம்பளை தானே, காசு கொடு. நான் ஒண்ணும் உங்களை கூப்பிடலாமா? கூட்டம் ஆச்சு, நீங்களும் ஆச்சு. நான் கிளம்புறேன். டேய் நான் போய் அந்த அம்மாசை தக்காளி கிட்ட கால கையில ஊந்தாச்சு, நான் கிட்ட அந்த பெயிண்ட் வேலை செஞ்சுறேன். நீ மட்டும் நீ வேலைக்கே வராதடா. யோ சம்பளம் குடுறீ ஆம்பளை. ஒரு கோரசா கேக்குதுங்க, அப்படியே கோத்து விட்டு போட்டானே கட்டையா. யாங்கிட்டே சம்பளம் என்னது ஓடிட்டே ஏடா? விட்டுருக்குமா, அடிக்காதீங்கம்மா, விடுங்கம்மா. அவனை உடுக்கா, ஒரு அண்ணா தங்கச்சி. சரி வா, ஆயா சொன்ன வேலைக்கே போ. வாயா. பாத்தியா, ஆம்பளை கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆனா பொம்பளைங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாளுங்க. வரதட்சணையில இருந்து பஸ்ல சீட்டு வரைக்கும் ஆம்பளைங்க விட்டு கொடுக்குறாங்க, ஆனா நம்ம பொம்பளைங்க விட்டு தர மாட்டோம். இந்த மாதிரி காமெடி பார்க்கணும்னா தக்காளி செல்ல ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.